வெளிநாட்டு பயணத்தெல்லாம் முடிச்சிட்டு ஊர் திரும்பின உடனேயே பிரதமர் மோடிய முதல்வர் ஜெயலலிதா சந்திக்க போறாங்கன்னு சொல்ல உடனே டெல்லி அரசியலையும் ஒரே சலசலப்பு தொத்திக்குச்சுங்களா. பேசிக்கிறாங்க. தலைவா, மத்திய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கோம் மகாராஷ்டிரா சிவசேனா, பஞ்சாப் அகாலிதளம், ஆந்திரா தெலுங்கு தேசம். இவங்க எல்லாம் பாஜகவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லையா சொல்லிக்கிட்டாங்க. பஞ்சாப்ல அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போறதால அகாலிதளம் தனியா நிக்க ஆசைப்படுறாங்களாமா. சிவசேனாவை முழுசா நம்ப முடியலையா. அது மட்டும் இல்லாம தெலுங்கு தேசம் சந்திரபாபுவுக்கு தெலுங்கானா கோபமே இன்னும் தீரலையாமா. பேச்சா கிடக்குது. இப்படி கூட்டணி கட்சிகள் குழப்பத்துல இருக்கிறதுனால நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளை சமாளிக்கவும் ராஜ்யசபாவில மசோதாவை நிறைவேற்றவும் பாஜகவுக்கு மத்த கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுதான் சொல்லிட்டாங்க. ஐயா, அஸ்ஸாம்ல கூட்டணி ஆட்சி அமைக்க உதவுன அஸ்ஸாம் கன பரிஷத் மத்திய அமைச்சரவையில பங்கெடுக்க ஓகே சொல்லிட்டாங்களா. ஆனாலும் சின்ன கட்சியோட ஆதரவு போதாதுன்னு அதிமுகவுக்கு வள விரிச்சிருக்காங்களா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா. முதல்வர் டெல்லிக்கு போகும் நேரத்துல தமிழக மக்களுடைய கோரிக்கைய மனுவா கொடுத்த உடனேயே கூட்டணி பேச்சையும் இறுதி செஞ்சிருவாங்களாம். அமைச்சரவையில பங்கா வெளியிலிருந்து ஆதரவா அப்படின்னு தெரிஞ்சிருமா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, ஏற்கனவே பாஜக ஆதரவோட மக்களவை துணை சபாநாயகர் பதவியில அதிமுக தம்பிதுரை இருக்கிறதால அமைச்சரவையில யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு பேச்சு நிலவுதான். 2 பேருக்கு கேபினெட் பதவி உறுதியா பேசிக்கிட்டாங்க. ஒருவேளை மத்திய அமைச்சரவையில பங்கெடுக்காம வெளியில இருந்து ஆதரவு தொடருவோம் அப்படின்னு அறிவிச்சுட்டா சில பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தர மத்தியில உறுதி கொடுத்திருக்காங்களாமா. அதுல கட்சியோட வளர்ச்சியும் இருக்குதாமா சொல்லிக்கிட்டாங்க. முல்லை பெரியாறு, காவிரி அணைக்கட்டு, ஜல்லிக்கட்டு, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை, கச்சத்தீவு மீட்பு, கூடுதல் மின்சாரம், கூடுதல் நிதின்னு பெரிய கோரிக்கை பட்டியலோட முதல்வர் சந்திப்பு இருக்குமா பேசிக்கிட்டாங்க. ஐயா, காலங்காலமா தீர்க்கப்படாத இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனே பாசிட்டிவான பதில் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு டெல்லியில சொல்றாங்களா. இந்த பயணத்தோட முடிவு என்னன்னு திமுகவும் காங்கிரசும் காத்து இருக்காங்களா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா.